வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்தி அலசல், அரசியல் அலசல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி, நேற்று வைரல் ஆன ஒரு செய்தி. வைரல் அப்படின்னா எல்லா இடங்களிலும் பேசப்பட்ட செய்தி, சமூக வலைதளங்களில் எல்லா இடங்களிலும் பகிரப்பட்ட செய்தி. 4 சிறுவர்கள் அருவாளை எடுத்து ஒரு வட இந்திய சிறுவனை வெட்டுறாங்க. இதை வெட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெட்டினதை அவங்களே வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ அதை வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் அவங்களே போடுறாங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு குற்றத்தை செய்பவன் தான் செய்யும் குற்றத்தை அவனே ஆதாரத்துடன் எடுக்க மாட்டான். அப்போ அவங்க நிதானத்தில் இல்லை, போதையில் இருந்திருக்காங்க. எடுத்து அதை சமூக வலைதளங்கள்லையும் போடுறாங்கன்னா, நிதானத்தில் இல்லாமல் போதையில் அந்த 17 வயது சிறுவர்கள் இதை செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பார்க்கணும், இந்த மாதிரி சிறுவர்களை கவனிக்கிறதுக்கு அரசாங்கமும் இல்லை, பெற்றோர்களும் இல்லை. நீங்கள் அந்த 4 பேர் பெற்றோர்களை போய் பார்த்தீங்கன்னா வறுமையில் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சரியான குடும்பம் இருக்காது, இந்த பசங்களை படிக்க வச்சுருக்க மாட்டாங்க. அதன் காரணமாகத்தான் இவர்கள் எல்லாம் சிறு வயதிலேயே குற்றவாளிகள் ஆவாங்க. அப்படி தான் இது வரும். இப்போ வெட்டுறதை பார்த்த உடனே இந்த கூலிப்படைன்னு இருக்கான் தமிழ்நாட்டில், அவன்லாம் காத்துக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு வேலையே கிடைக்காது. சோஷியல் மீடியாவில் பார்த்தாங்கன்னா, இவன் நல்லா நமக்கு யூஸ் ஆவான்ப்பான்னு அவன்கிட்ட போய் வேலைக்கு சேர்த்துருவாங்க. யாரையாச்சும் கொலை பண்ணணும், இது பண்ணணும்னா ரேட்டு இருக்குது. ஒரு ஆளை ஒரு கொலை பண்ணணும்னா 5 லட்சம் 10 லட்சம். இது யார் பண்ணுவான்னா அந்த கூலிப்படைகள் தான். அவன் போய் அந்த கோஷ்டியில் சேர்க்க ஆரம்பிச்சிடுவான். சேர்ந்துட்டாங்கன்னா வருங்காலத்தில் இவர்களும் கொலையாளியாக மாறிவிடுவார். இது ரொம்ப நாளாக நடக்குது. நான் காவல்துறையில் இருக்கும்போது 12 வயசு பசங்க 13 வயசு பசங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணி குடிச்சிட்டு, அப்போ டாஸ்மாக்கு குடிப்பாங்க, போதையில் போய் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்போ இருந்தே நடக்குது. இதை கவனிக்கிறதுக்கு நம்ம அரசியல்வாதிகள் யாருக்கும் போதிய நாலேஜ் இல்லை, அறிவுங்கிறது போதிய அறிவு வேணும். நம்ம இப்போது ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது மைனராக இருக்கக்கூடியவர்கள் செய்யும் குற்றத்திற்கு தனி தண்டனை. அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குற தண்டனையை கொடுக்க முடியாது. ஏன்னா 18 வயசு ஆனால் தான் அவங்களுக்கு சிந்திக்கிற சக்தி வேணும், மேஜர் ஆகிறாங்கன்னு சொல்லுது சட்டம். அப்போ 18 வயசுக்கு கீழே பண்ணால் அவங்களுக்கு வேறு தண்டனை தான் கொடுக்கணும். இப்போ இவங்க 17 வயசு, சட்டப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புழல் சிறையில் அடைக்க முடியாது, அடைக்கக்கூடாது, சட்டம் தான் சொல்லுது. அப்போ அவங்களை எங்கே அடைக்கணும்னா ஜுவனைல் ஹோம்ஸ்ன்னு இருக்குது, சிறார்கள் பள்ளின்னு. அந்த சிறார்கள் பள்ளியில் தான் இவங்களை போய் அடைக்கணும். இவங்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கும் தண்டனையை கொடுக்க முடியாது. இப்போ 307 கொலை முயற்சி, இது கொலை முயற்சியில் வரும். பழைய சட்டப்படி 307 ஐபிசி படி கொலை முயற்சி 10 வருஷம் தண்டனை, இல்லை 1000 தண்டனை. அதில் நம்மளால் என்ன பண்ணி போடுவான், போலீஸ்காரங்கள்லாம் எதுக்கு எந்த செக்ஷன் அவனுக்கு பிடிக்காதவனு வைங்க. இப்போது 2 வகை இருக்குது 307 கொலை முயற்சி. உன்னை கொண்டு வருவேண்டா அப்படின்னா அதை 307 போட்டு விட்டுருவான், போடக்கூடாது. அது 506 பார்ட் 2 இருக்குது. அதாவது கொலை மிரட்டல் விடுத்தால் வாய்னால் விடுத்தீங்கன்னா அதை கொலை முயற்சி 307 போடக்கூடாது. இந்த நம்மால் இப்போ பிடிக்காதவன்னா 307 இருப்பான். அதுக்கப்புறம் 10 வருஷம் தண்டனை. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இவங்க போய் இதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போய் பண்ணணும். இப்போ இவங்களை அந்த ஓல்டு 307 இப்போ 109 பிஎன்எஸ் இந்த சட்டத்தில் இவங்களை பிடிக்க முடியாது. இவங்களுக்கு வேறு சட்டம், அதுக்கு என்ன தண்டனைங்கிறது ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் சரியாக சொல்லப்படலை. டெல்லியில் நிர்பயாங்கிற ஒரு பெண்ணை ஓடும் பஸ்ஸில் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டாங்கல்ல, அதில் ஒரு மைனர் பையன் இருந்தான். மற்றவங்களுக்கெல்லாம் தூக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் அந்த மைனர் பையன் ரிலீஸ் ஆகிட்டான், அவனுக்கு தூக்கு கொடுக்கல. காரணம் சட்டம் அப்படி சொல்கிறது. அதுதான் இப்போ இப்படிப்பட்ட நிலைமை ஏன் வருதுன்னா, இந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் சொல்கிறேன், நம்ம மாநிலம் ரொம்ப மோசம். எல்லா மாநிலத்திலையும் குழந்தைகளே அரசாங்கம் தான் பார்க்கும், அரசாங்கம் கண்காணிக்கும். அமெரிக்காவில் ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. போலீஸ் அப்பா அம்மாவை பிடிச்சிட்டு போயிடும். வார்னிங் 2 தடவை 3 தடவை இது பண்ணிங்கன்னா குழந்தைய எடுத்துக்குவாங்க. அவங்க குழந்தைகளே அரசாங்கம் பார்க்கும், அவங்கள படிக்க வைக்கிறாங்களா, உரியதல் முறை இது பண்ணுறாங்களான்னு. அப்போ குழந்தை வளர்ப்பு முறையை அரசாங்கம் கண்காணிக்கணும். ஏழையாக இருக்கிறவங்க குழந்தைய படிக்க வைக்க மாட்டாங்க. அதுக்காகத்தான் அந்த காலத்துலேருந்தே ஸ்கூலில் சத்துணவு இதெல்லாம் போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா, சாப்பிட்றதுக்காவாச்சும் இதுக்கு வருவாங்கன்னு.
ஏழை மக்கள் வந்து இப்போ விவசாயம் அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும்னு. இப்படி குழந்தைகளை கண்காணிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. இவன் எங்கே குழந்தைகளை கண்காணிக்கிறான்? அவன் டாஸ்மாக்கு அவன் பாட்டு கொடுக்குறான். 8ஆம் கிளாஸ் படித்தவன் போய் பாட்டில் வாங்கி கொடுக்குறான். மாணவிகள்லாம் பாட்டில் வாங்கி கொடுக்குறதா வீடியோ வருது. இதை பற்றி எந்த அரசாங்கம் சிந்திக்கிறான்? எந்த அரசியல்வாதிகள் சிந்திக்கிறார்கள்? யாரும் அதை பற்றி கவலையப்படுறதில்ல. வருங்கால சமுதாயத்தை பற்றி இன்றைக்கி இவங்க பண்ணியிருக்காங்கன்னா மிகப்பெரிய அளவில் கஞ்சா அடித்து இது போதை மருந்து அடித்தா தான் இப்படி பண்ண முடியும். இதில் ஊக்க மாத்திரைகள்னு இருக்குது. சில குற்றவாளிகள், நான் காவல்துறையில் இருக்கும்போது சில குற்றவாளிகளை போய் விசாரிப்பேன். ஜெயிலில் போய் அவங்கள விசாரிப்பேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போ இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணியிருக்கேன், என்ன எப்படி வந்தது? இப்போ ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் இதெல்லாம் ஊக்க மருந்து சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்துடுவான். அந்த ஊக்க மருந்து அவனுக்கு அவ்வளோ பெரிய வெறியை கொடுக்கும், வேகத்தை கொடுக்கும். இந்த ஊக்க மருந்தை வந்து குற்றவாளியும் சாப்பிட்றான். அந்த சாப்பிட்ற குற்றவாளி என்ன சொல்கிறான்? அந்த ஊக்க மருந்து டேப்லெட்டை சாப்பிட்டீங்கன்னா எனக்கு வெறி வரும், அதில் போய் நான் கொலை பண்ணுவேன். சம்பந்தமே இல்லாமல் என் கூட வம்புக்கு வராதவனை கூட நான் கொலை பண்ணுவேன். காரணம் ஊக்க மாத்திரை. போதையும் தனி, போதை மாத்திரை தனி. இவன் போதை அடித்தானா ஊக்க மருந்து சாப்பிட்டானாங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு இடையில் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறான்? மா சுப்பிரமணி கஞ்சாவே தமிழ்நாட்டில் இல்லைங்கிறாப்புல, விவரமாக பேசுகிறாரு. கஞ்சா தமிழ்நாட்டில் இல்லை, ஹிராயின் இல்லையா? அதை பதில் சொல்லணும்ல. கொக்கைன் இல்லையா? இதெல்லாம் வேறு வேறு விஞ்ஞானபூர்வமான போதை மருந்துகள். அதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது ஸ்கூல்லையும். இதில் இதை தவறவிட்டு விட்டார்கள். முதலில் குழந்தைகளை அரசாங்கம் கண்காணிக்கணும். பெற்றோர்கள் குழந்தைகளை சரியாக வளர்க்கவில்லை அப்படின்னா அரசாங்கம் அந்த குழந்தைகளை எடுத்துடணும். அவங்க வருங்காலத்தை வந்து அரசாங்கம் தான் அவங்கள வச்சு பண்ணணும். வெளிநாடுகளில் இது இப்படி தான் பண்ணுறாங்க. இங்கே வந்துக்கிட்டு அவர்களை கண்காணிப்பதற்கு உங்களுக்கு அதுக்கான புத்தியும் இல்லை, அறிவும் இல்லை. அடுத்தது போதை மருந்து இதெல்லாம் அவர்களுக்கு போய் சேராத அளவில் பண்ணணும். டாஸ்மாக்கு 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் விதிமுறைகளை கொண்டு வரணும். அதெல்லாம் இல்லாததுனால தான் இப்படிப்பட்ட மைனர்கள் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ இந்த பையனை என்ன பண்ணுவாங்க? அந்த 4 பேரையும் எங்கே அனுப்புவாங்க? ஜுவனல் ஹோம்ஸுக்கு அனுப்புவாங்க, சிறார் பள்ளிக்கு அனுப்புவாங்க. சிறார் பள்ளிக்கு அனுப்பி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது தான் இதற்கு தீர்வா? டி அடிக்ஷன் சென்டர்னு இருக்கிற மதுவை வந்து போதை மருந்தை மறக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஆஸ்பத்திரிக்கு இல்லை நீங்கள் அனுப்பணுங்களே. போதை மருந்தை மறக்கடிக்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணணும்ல. அதை பற்றி எங்கே சிந்திக்கிறீங்க? சிறைன்னு ஒரு படம் வந்திருக்கு, எல்லாரும் பாராட்டுறாங்க. சரி, மற்றவங்க பாராட்டுறாங்கன்னா அவங்க அர்த்தம் இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கிற பதவியில் இருக்கிறவங்களும் பாராட்டுறாங்க. ஆனால் யோசிக்க மாட்டேங்கிறாங்களே. சிறையில் இருக்கக்கூடிய அவலங்களை பற்றி யாராச்சும் யோசிக்கிறாங்களா பதவியில் இருக்கிறவங்க? ஸோ இன்னும் சிறையிலெல்லாம் வந்துக்கிட்டு மதுவுக்கு அடிமையானவர்கள், போதை மருந்துக்கு அடிமையானவர்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க உள்ள, பைத்தியம் பிடிச்ச. ஆனால் இங்கே டி அடிக்ஷன் சென்டர், குடியையும் போதையும் மறக்கக்கூடிய ஆஸ்பத்திரி இருக்குது. அந்த ஆஸ்பத்திரியில் 10 பேர் தான் வச்சுருக்கான். அதுக்கு ரெக்கமெண்டேஷன் உள்ள ரெக்கமெண்டேஷன் முக்கியமானவங்க என்ன சொன்னாங்க? அவர் டி அடிக்ஷனில் போனால் இங்கே வசதியாக இருக்கும். இந்த இதில் இருக்கிறவங்கலாம் சம்மந்தம் இல்லாதவங்கலாம் போடுவோம். ஆனால் அதுக்கு அடிமையான பல பேர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன, சிறையில் கூட டி அடிக்ஷன் சென்டராக ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு மறக்க முடியாதவன், போதை மருந்தை மறக்க முடியாதவன், சிகரெட்டு பீடியை மறக்க முடியாது, அவனெல்லாம் அங்கே தூக்கி போட்டு மறக்க வைக்க செய்யணும். இந்த 4 சிறுவர்களையும் நீ சிறார் ஹோமுக்கு அனுப்புனாங்கன்னா என்ன, அவன் எப்போ மறப்பான்? இந்த குடியையும் போதையையும் மறந்தால்தான் அவன் வந்து இது பண்ண முடியும். அவங்களுக்கு ரிஹாபிலிட்டேஷன் அவங்களுக்கு மறுவாழ்வு எப்படி, இதெல்லாம் சிந்திக்கும். அதனால் இந்த மாதிரி குற்றங்கள் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் காவல்துறையில். ஆனால் இது வந்து இந்த குற்றம் போதை மருந்துகள் வந்து கொலை முயற்சி அளவுக்கு போயிருக்காங்க. அங்கே நாங்கள் பார்த்த குற்றங்களில் பெரும்பாலானவங்க திருடுவாங்க. சின்ன பசங்க போய் அந்த பெரிய திருடர்களை உங்களை யூஸ் பண்ணுவாங்க. பெரிய திருடர்கள் இவனை கையில் வச்சுருப்பான், 2-3 சிறுவனை கையில் வச்சுருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு திருட போனால் வெளியில் இருந்துட்டு இவனை தான் உள்ளே விடுவாங்க. சின்ன ஜன்னலுக்குள்ளே கூட ஏறி குதிச்சுடுவாங்க, மாடிப்படியில் கூட ஏறி போயிடுவாங்க. இவங்களை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி இவங்க வந்து இப்போ இவங்க வெட்டுறாங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி சில குற்றவாளிகள் இருப்பான், இவங்களை ட்ரெயின் பண்ண குற்றவாளி. இதெல்லாம் பார்க்கணும். அதனால் இது ஒரு பாடம். ஆனால் வந்து இந்த 4 பேர்த்த போய் என்ன பண்ண போகிறாங்க? அவர்களை நல்லவங்களை மாற்றுறதுக்கு ஏதாச்சும் பண்ண போகிறான்னா நம்மால். அவன் போய் சிறார் பள்ளியில் சேர்த்துட்டு அப்போ அவனுக்கான 4 வருஷம் தண்டனை, 5 வருஷம் தண்டனை அப்படின்ட்டு 23 வயசானவொடனே அனுப்பிடுவாங்க.
சிறார்பள்ளியில் இருந்துக்கிட்டே அவன் கஞ்சா அடிப்பான், சிறார்பள்ளியில் இருந்துக்கிட்டே டாஸ்மாக் அடிப்பான். சிறார்பள்ளியெல்லாம் ஒழுங்கான முறையிலேயே இயக்கப்படுது. அதனால் இது மிகவும் மோசமான ஒரு விஷயம். 16 வயசு 17 வயசு சிறுவர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு வன்முறையில் ஈடுபடுறாங்கன்னா அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து அவர்களை வழிநடத்தி செல்வதற்கு சரியான குடும்பம் இல்லை. பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால நிறைய பேர் வறுமையில் இருக்கிறவங்க தங்களுடைய குழந்தைகளை சரியாக வளர்ப்பதில்லை. அரசாங்கம் அதற்கு மாற்றுத் திட்டம் எதுவும் வைத்திருப்பதில்லை. போதை மருந்துகள் சிறுவர்களுக்கு போய் சேர்வதை தடுப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. டாஸ்மாக்கு கூட 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு பண்ணணும். பள்ளிகளுக்கெல்லாம் போகுது. இதை பற்றியெல்லாம் சிந்திக்கணும். அதனால் இது சிந்திக்காத பட்சத்தில் இந்த மாதிரி இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க இதை பற்றி யோசிப்பாங்களா என்னென்னு கேளுங்க போய். என்னப்பா 4 பேரை 17 வயசாக இது பண்ணி அப்படியா, அது அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாம், அதுதான் சொல்லுவாங்க. அவர்களை சீரமைக்கும் பணி இது போன்ற பல சிறுவர்கள் இருக்காங்க. தவறான வாழ்க்கையில் வழி தெரியாமல் தவறான பாதையில் போய் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். கூலிப்படையிலெல்லாம் பார்த்திங்கன்னா 18 வயசுலேயே 2-3 கொலை பண்ணிடுவான். 18 வயசில் இப்போ இவங்களெல்லாம் கண்காணிக்கணும்ல, அவர்களுடைய மறுவாழ்வுக்கு ஏற்பாடு பண்ணணும்ல, இதெல்லாம் செய்யணும். செவிடர் காதிலே ஊதிய சங்கு தான் நம்ம சொல்கிறது. இவங்களுக்கெல்லாம் ஜுவனைல்னால் என்னன்னு தெரியாது, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னா என்னன்னு தெரியாது. நம்ம அரசியல்வாதிகளுக்கு அவங்க எப்படி ரீஃபார்ம் பண்ணணும்னா தெரியாது, அடிக்ஷனில் எப்படி உங்களை கொண்டு போய் பண்ணணும்னு தெரியாது, இது எதுவும் தெரியாது. அதனால் நம்ம நாட்டில் இப்படித்தான் இருக்கும். மேலை நாடுகளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளை பொறுப்பு அரசாங்கம் எடுக்கணும். இப்போ நீங்கள் வச்சுருக்கிற பெண்கள் பாதுகாப்புன்னு ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, போலீஸ் இதில் கமிஷனர் ஆஃபீஸெல்லாம் இருக்குது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் இதெல்லாம் இருந்து பிரயோஜனம். அந்த குழந்தைகளை மீட்டு அவர்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகன்களாக மாற்றுவதற்கான திட்டங்களை பற்றி இவர்கள் யோசிப்பதில்லை. அதனால தான் இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்குது. இன்னும் வருங்காலத்தில் இளைஞர்கள் சீரழியப் போகிறார்கள். அதை நம்ம வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். பொறுப்புள்ளவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களை பற்றி சிந்திப்பார்கள், இளைஞர்களின் வருங்காலத்தை பற்றி சிந்திப்பார்கள். இவங்க அதுக்காக சிந்திக்கிறாங்க. கொள்ளையடிப்பது எப்படி, அதை பற்றி தானே சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. உலகமாக கோடீஸ்வரன் ஆவது எப்படி, அதை பற்றி தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கள்ள ஓட்டு போடுவது எப்படி, சாரில் எப்படி தில்லுமுள்ளு பண்ணலாம், எப்படி ஆட்சிக்கு வரலாம், இப்படித்தானே சிந்திக்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இருக்கும் வரை இது போன்ற சிறுவர்கள் தவறான வழியில் போவது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். யாராவது ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் வந்தால் தான், இதை பற்றி யோசிக்கக்கூடிய முதலமைச்சர் வந்தால்தான் இதுக்கு விடிவு காலம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி விஷயமாக நம்ம பதிய விரும்பக்கூடிய முதல் கட்ட கருத்து. அதுக்கடுத்தது விஜய் டான்ஸ் ஆடினாராம். அது ஒரு பெரிய ஆக்கிட்டான் இஷ்யூ. அதாவது மலேசியாவில் இந்த இது வச்சாங்க ஆடியோ விழா. அதில் விஜய் கோட் ஷூட்லாம் போட்டு போயிருக்காரு. மேடையில் அப்படியே இருக்கும்போது ஒரு டான்ஸ் ஆடிட்டார். அது சில அரசியல்வாதி என்ன பண்ணுறான், நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டும் என்று கனவு காண்பவர் டான்ஸ் ஆடலாமா, நடனம் ஆடலாமா அப்படிங்கிறான். யார் உங்களுக்கே தெரியும், எந்த கட்சிக்காரன் இதை சொல்லுவான்னு தெரியும். அவங்களுக்கு இது கிடச்சி போச்சு. இந்த இது உங்களுக்கு சோஷியல் மீடியா ஒரு 50 பேர் 100 பேரை வேலைக்கு வச்சுருக்காங்க. இவங்களுக்கு இதுதான் வேலை. ஏதாச்சும் ஒன்று இது பண்ணி உடனே போட்டுருவான், ஒரு இது போடுவான், அதில் 100 பேர் கம்மியாக இது போடுவான், இதை கமெண்ட்டு போடுவான். அவங்கள பற்றி கமெண்ட்டு போட்டால் அரெஸ்ட் பண்ணுவான். இவன் மற்றவங்கள பற்றி கமெண்ட்டு போடுவான். பொன்மாணிக்கவேலை பற்றி கேவலமாக போட்டிருக்காங்க. என்ன சொன்னாராம், ஸ்டாலினை தோற்கடிப்பேன் அப்படின்னாராம். அதுக்கு போடுறான் என்னென்னமோ யோகி இங்கே உத்தமங்க மாதிரி. இப்போ பொன்மாணிக்கவேலை கெட்ட வார்த்தையாக திட்டுறான். இருங்க ஆட்சி மாறினோடனே உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ட்விட்டர் ஃபேஸ்புக்கெலாம் எடுத்து வச்சுருக்கோம். ஆட்சி மாறினோடனே நீங்கள் உள்ள தள்ளினீங்களே, அது மாதிரி உங்களை உள்ள தள்ளுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும். எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கே லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறோம், ஓடிட்டான், ஒருத்தனும் இல்லை, பயந்தாங்குடிங்க. என் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தல, நேருக்கு நேரம் வா. யாரோ ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு எல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த லேடிக்கு இதுக்கு ஒன்றுமே தெரியாது. இது திமுக ஐடி விங்கிலிருந்து தான் என் மேலே புகாரை கொடுத்தாங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு லேடி பேசுனாங்கன்னா அது அந்த லேடிக்கு எந்த வித இதுவும் கிடையாது. இது ஒரு திமுக ஐடி விங்கிலிருந்து தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் நோட்டீஸ் கொடுத்தா ஒருத்தர் நீங்கள் நான் ஓடிட்டான் எல்லாம்.
இப்படிப்பட்ட பெரிய இவங்க கோழைகள் இன்றைக்கி பொன்மாணிக்கவளை பற்றி பேசுகிறான். என்ன பண்ணுறான் பண்ணுங்க, பொன்மாணிக்கவளை என்கவுண்டர் போட்டாள், 10-12 பேரை சுட்டாள், வாங்க அவர்கிட்ட போங்க, அசிங்கமாக போடுங்க, அவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாரோ ஃபேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு விஜய் டான்ஸ் ஆடினாராம், அதை போட்டுக்கிட்டே இருக்கான். என்ன கேவலமாக இருக்குது, நாட்டுக்கு முதல்வராகும் கனவில் இருப்பவர் இப்படி ஆடலாமான்னு. அப்போ விஜய் ஆடினது தப்பா அப்படின்னு கேள்வி வருது இல்லை. ஸோ முதல்ல விஜய் ஆடின டான்ஸை பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டீங்கல்ல, இதைத்தான் கொச்சப்படுத்தணும். அப்படின்னா அரசியல்வாதானா ஆடக்கூடாதுங்கிறோம். டிஎம்கேக்காரங்க தான் சொல்கிறாங்க. சரி, விஜய் ஆடினதை பார்த்தோம், உங்கள் தலைவர் ஆடினதை பார்க்கணும்ல. அரசியல்வாதியான ஆடக்கூடாதுங்க இல்லைங்க. உங்கள் தலைவர் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு எப்படி ஆடினாருன்னு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ படு கவனமாக இருக்க பிறகு இந்த டான்ஸ் ஆடும்போது எவனும் வாயை திறக்கலாம். விஜய் கொஞ்சம் ஸ்டைலாக ஆடுறாரு, அதை பார்த்துக்கிட்டு திட்டுறான். உங்கள் ஆள் அண்ணா ஆட்டத்தோடையா விஜய் மோசம் ஆடிட்டார், நல்லா தானே ஆடினார். சரி, இவர் ஆடினாருன்னு வைங்க. அதுக்கடுத்தது பாஜக தலைவர்களே ஆடி இருக்காங்களே, அது இதை விட மோசம், ஸ்டாலினை விட மோசமாக ஆடுறாங்க அவங்க. இந்த வீடியோவை பாருங்கள். அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் ஆடுறாங்க, அரசியல்வாதியம் தானே, அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பாருங்கள். இதுவும் பதுக்கப்படு கேவலம். அரசியல்வாதி ஆடி இருக்காங்கல்ல, ரொம்ப கேவலமாக ஆடுறாங்க. விஜய் ஆடினது கொஞ்சம் நளினமாக இருக்கு. உன்னை விஜய் சப்போர்ட் பண்ணல, உண்மையிலேயே அது டான்ஸு நல்லா இருக்கு. ஸ்டாலின் ஆடினது அது வாழ்க்கையை வெறுத்து போகுது. அண்ணாமலை இது இவர் ஆடினது நயினார் நாகேந்திரன் அதை விட கேவலமாக போச்சு. இதை விட இன்னும் கேவலமாக ஒருத்தர் மந்திரியாக இருந்த ஒரு பொன்முடி பெண்களோட, அவர் எப்படி ஆடுறாருன்னு பாருங்கள் இந்த வீடியோ. ஆக மந்திரியாக இருக்கிறவங்க, முதலமைச்சராக இருக்கிறவங்க, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவங்க, பாஜக தலைவராக இருந்தவர்கள், பாஜக தலைவராக இருந்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் ஆடுறாங்க. அப்போ விஜய் ஆடினது மட்டும் தப்புன்னு சொன்னான் எப்படி? அதனால் விஜய் ஆடினதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் ஒரு விழாவில் ஆடுறாரு. நீங்களும் ஆடியவர்கள் தான். அவர் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு, நீங்கள்லாம் கேவலமாக ஆடினீங்க மற்ற அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ எடப்பாடி ஆடினதெல்லாம் தேடணும், வீடியோ கிடைக்கல, ஆடல அவர். அதனால் உங்கள் ஆட்டத்தை விட அந்த ஆட்டம் பெட்டரு, அதில் தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதுக்கு அடுத்தது இன்னும் சில விஷயம் பெண்கள் மாநாட்டில் நடந்திருக்கு. இங்கே தான் டான்ஸுன்னா அங்கேயும் டான்ஸு. பெண்கள் மாநாட்டில் திமுக இப்போ பெண்கள் மகளிர் அணியில் அதுங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாருங்கள். இது பூரா சமூக வலைதளங்களில் குமிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கல்ல அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு. இதுதான் மகளிர் அணி ஆட்டம். அவங்களுக்கு யூனிஃபார்ம் என்னென்னா சுடிதார், அந்த சால்வார் கமிஸ் மேலே போடுறாங்கல்ல, அது கருப்பில் போட்டு வந்துட்டாங்களாம் சில லேடிஸ். போலீஸ் அதெல்லாம் பிடுங்குறாங்க. ஏன் போலீஸ் பிடுங்குறாங்கன்னா அதுக்கு பதிலாக கருப்பு சிவப்பு போட்ட இதை கொடுக்குறாங்க. இதைத்தான் போட்டு போடணுமா? போலீஸை என்ன வேலை பார்க்க வச்சுருக்காங்க பாருங்க. சட்டம் ஒழுங்காக பார்க்குறவங்க தான் போலீஸு.
திமுகவுடைய யூனிஃபார்மை பெண்களுக்கு சால்வார் கமிஷன் மாற்றி கொடுக்குற வேலையும் போலீஸ் தலைவர் தான் கட்டினீங்களா? வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. இந்த பொழப்பு அப்படியே நினைப்பாங்க. எவ்வளவோ கனவுகளுடன் வந்தோம் காவல்துறைக்கு, நம்மளை போய் இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்கன்னு பாவம் இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு யூனிஃபார்ம் கூட அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஆண்களுக்கு சளைத்தவர்கள் நாங்கள் இல்லை. திமுகவுடைய இளைஞர் அணியை விட நாங்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல. நாங்கள் மகளிர் அணி. இளைஞர் அணி பெரிய ஆளுன்னா வாழைக்காய் தூக்கிட்டு போனான், மாநாட்டில் வாழை மரத்தை தூக்கிட்டு போனான். வந்த மகளிரும் நாங்கள் அவர்களுக்கு சளைத்தவர்கள் அவங்களும் வாழை மரத்தை தூக்குறாங்க, வாழைக்காய் தூக்குறாங்க. இப்போல்லாம் 1000 ரூபா வாங்குறவங்க கேட்குறான், நான் வாழை மரம் வச்சுருக்கியா, வாழைக்காயெலாம் இருக்கா, காய்கறி இருக்கான்னு. அப்புறம் தான் வரானோ. ஏன்னா அந்த 1000 ரூபா போக அதையும் தூக்கிட்டு போனான். இந்த வீடியோவை பாருங்கள். அது இப்படித்தான் உங்களுக்கு இளைஞர் அணி இப்படி தான் போயிடும். இளைஞர் இது இல்லை, மகளிர் அணி கூட்டம் இப்படி தான் இருக்கும். எல்லாம் கூடின கூட்டம் இல்லைல்ல, கூட்டிய கூட்டம். உதயநிதி பேசிக்கிட்டே இருக்காரு, மகளிர் கூட வெளில கிளம்பிட்டாங்க. அவர் பிடிக்காமே கிளம்பிட்டாங்க. ஒரு தவறை எடுத்தாக வேண்டும். அடுத்த 100 நாட்கள் களத்தில் இறங்கி அந்த பிரச்சாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏன் உதயசூரிய சின்னத்திற்கு நம்முடைய தலைவர் தலைமையிலான அந்த கூட்டணிக்கு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்போ விஜய் கூட்டம் நடக்குது, அவர் பேசுறதுக்கு முன்னாடி யாராச்சும் போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா அது கூடிய கூட்டம், இது கூட்டிய கூட்டம். காசு பார்த்து இது பண்ணிவிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கா, கூட்டம் பூரா காலி ஆயிடுச்சு, எல்லோரும் போயிட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் 72 பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை வந்தது. மிகப்பெரிய கூட்டம் நடந்தது, 5 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. எம்ஜிஆர் கருணாநிதி ஒரே மேடையில் பேசுகிறார்கள் அப்படின்னு. எம்ஜிஆர் அப்போ டிஸ்மிஸ் பண்ணலை கருணாநிதி அவர்கள். அப்போ கருணாநிதி முன்னாடியே போயிட்டார், மேடையில் உட்கார்ந்துருக்கிறார், எல்லோரும் பேசுகிறார்கள். அடுத்து கருணாநிதி பேசுவார் அப்படின்னு ஒன்று இவங்க கூட்டி வச்ச கூட்டம் தான் கைதட்டு. அது கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க கைதட்டுறதுக்கே. அந்த காலத்தில் கருணாநிதி அதை ஆரம்பித்து வச்சார், கைதட்டுறாங்க. உடனே கருணாநிதி பேசுகிறார். கருணாநிதி அவர்கள் பேச ஆரம்பித்த 5 நிமிடத்திலே எம்ஜிஆர் வருகிறார் காரில். 5 லட்சம் பேர் கூட்டத்தின் மத்தியில் ஒரு பரபரப்பு. என்னென்னா எம்ஜிஆர் வர்றாருன்னு ஒன்று 5 லட்சம் பேர் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சிட்டு எம்ஜிஆர் வாழ்கன்னு கோஷம் போடுறான். இதை பார்த்தாரு கருணாநிதி, பேச்சை நிறுத்திட்டு போய் தனியாக உட்காந்துட்டார். எல்லோரும் சொன்னாங்க எம்ஜிஆர் உட்காந்துட்டாரு, நீங்கள் பேசுங்க, அவர் பேச சொல்லுங்க. ஏன்னா அவர் பேசும்போது கூட்டம் கலைஞ்சா அவ்வளோ கோவம் வரும், அவரை பேச சொல்லுங்கன்னாரு. எம்ஜிஆர் பேசிட்டு போயிட்டார். எம்ஜிஆரை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு மெயின் காரணமே கூட்டம் கலைஞ்சது தான், கருணாநிதி பேசும்போது. அதே கூட்டம் இப்போ உதயநிதி பேசும்போது கலைஞ்சி எல்லாம் ஓடுறாங்க. அதனால இவங்களுக்கும் கோவம் தான். எனக்கு என்ன பண்ணுறது, அவங்கள போய் என்ன பண்ண முடியும்? எல்லாம் 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் தானே. இப்படியாக இளைஞர் மகளிர் அணி கூட்டம் நடந்திருக்கு. ஸோ அந்த பெண்களுக்கு என்ன வேடிக்கையாக வராங்க. எல்லாம் கல்லூரி மாணவர்கள், ஸ்கூல் மாணவிகள், பள்ளி மாணவிகள், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தால். அதுக்கப்புறம் கூட்டத்தில் நேற்றே சொன்னேன், அந்த அம்மா சொல்லிட்டாங்க, தங்கை சொல்லிட்டாங்க அண்ணனை பார்த்து, இந்த நாடே உங்கள் கையில் இருக்கிறதுங்கிறாங்க. தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது, எங்கேயுமே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது, ஒரு எம்பி ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த நாடே எங்கள் அண்ணன் கையில் தான் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அரசியல் சட்டத்தை கையில் கொடுத்தோங்கிறாங்க. அரசியல் சட்டத்தை கொடுத்தது இப்படிலாம் பேசுனா நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? பதில் சொல்லணும்ல. நாடு எப்படி உங்கள் கைக்கு போகும்? 40 தொகுதியில் 23 தொகுதி சேர்த்துருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க. அதுவும் இந்த சாரில் 1 கோடி இதுவும் போல் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாடே அவர் கையிலங்கிறாங்க. சரி, அவர் பேசுகிறாரு பாருங்க. அவர் என்ன சொல்லிட்டார் தங்கையை பார்த்து, கனிமொழிக்கு மட்டும் நான் அண்ணன் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பெண்களுக்கும் நான் அண்ணன்ட்டார். முதல்ல என்ன சொன்னார்? உங்கள் எல்லாத்துக்கும் நான் தான் அப்பா, என்னை அப்பான்னு கூப்பிடுங்கன்னாரு. இப்போ இவங்களை மகளிரை பார்த்து என்ன சொல்கிறாரு? அண்ணன்னு கூப்பிடுங்கிறார். பெண்களுக்கு பூரா ஒரு அண்ணன்னா என்ன அர்த்தம்? அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு தாய்மாமன் இல்லை அர்த்தம். அப்போ ஏன் அப்பான்னு கூப்பிட்டு சொல்கிறார்? ஒரே குழப்பம். அவரே குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன்.
அதனால் இனிமேல் கரெக்டாக சொல்லிடுங்க. உங்களை அண்ணனு கூப்பிடணுமா, பெண்கள்னா இல்லை அப்பான்னு கூப்பிடணுமா? சரி, அந்த பெண்களோட பிள்ளைகள்லாம் உங்களை தாய்மாமன்னு கூப்பிடணுமா? இல்லை எப்படி கூப்பிடணுன்னு சொல்லுங்க. ஆமாம், ஒவ்வொரு டைமும் மாற்றுறீங்க. அப்பாங்கிறது இப்போ ஒத்து வராத, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. அதுக்கடுத்து சொல்கிறாரு, குடும்பத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் முடிவு தான் முடிவு, இறுதி முடிவுங்கிற. அது எப்படி உங்களுக்கு வேணால் அப்படி இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் கிச்சன் கேபினெட் அப்படின்னு இருக்குது, அவங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு அதெல்லாம் இருக்கலாம். மற்றவங்களுக்கு இப்போ அதுதான் இறுதி முடிவுன்னு எப்படி சொல்லுவீங்க? அண்ணாதுரை சிஎம்மாக இருந்தார், மனைவி ராணி அண்ணாதுரை. முடிவுகளை ராணி அண்ணாதுரை எடுத்தாரா, அண்ணாதுரை எடுத்தாரா? குடும்பத்தில் இருக்கும் பெண்களாக முடிவு எடுத்தாங்க. எம்ஜிஆர் இருந்தார், அரசியல் முடிவுகளை எம்ஜிஆர் எடுத்தாரா, விஎன் ஜானகி எடுத்தாரா? விஎன் ஜானகியெல்லாம் பேசவே முடியாது அரசியல். ஆனால் உங்கள் ஆட்சி வரும்போது அப்படித்தான். ராஜாத்தி அம்மாள் முடிவு எடுத்தாங்க, தயாளம்மாள் அப்பப்போ ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கும்போதும் குடும்பத்தில் இருப்பவர்கள் முடிவு எடுக்கிறார்கள்னு நீங்களே சொல்கிறீங்க. அதனால் குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் தான் முடிவு எடுப்பார்கள் என்பது திமுகவுக்கு வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கலாம். மற்ற முதல்வர்களுக்கு ஏன் எடப்பாடி இருந்தாரா? எடப்பாடி வீட்டில் இருக்கிற பெண்கள் முடிவு எடுத்திருக்காங்களா? முடியாதுல்ல. அதனால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அது பிராண்டு. வீட்டில் இருக்கும் பெண்கள் முடிவு எடுப்பது, அதை வச்சு நீங்கள் பெண்கள் தான் முடிவு எடுப்பார்கள்னு ஒட்டுமொத்தமாக சொல்கிறது ஸ்டாலினுக்கு அது சொல்கிறது தப்பான விஷயம் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருப்பாங்க. இப்போ எப்பப்போ தப்பாக பேசுகிறீங்களோ அப்பப்போ கொஞ்சம் சுட்டி காமிக்கிறோம், அவ்வளோதான். கோவிச்சுக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் செய்வது தப்பு சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், நானும் அண்ணாமலையும் ஆட போகிற ஆட்டம் இன்னமே தான் இருக்குங்கிறேன். இன்னமே தான் இருக்குன்னா எலெக்ஷன் 3 மாதத்தில் வரப்போகுது. எலெக்ஷன் முடிஞ்சு ஆட போகிறீங்களா 2 பேரும்? நானும் அண்ணாமலை அவர்களும் ஆடினோம், ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆடப் போகிறோம். முன்னாடியே ஆடுனா தானே முடியும். 2G திருப்ப முன்னாடியே வர வைங்க. அதெல்லாம் நீங்கள் மேக்கு அப்புறம் வச்சிங்கன்னா என்ன பிரயோஜனம்? 2Gயை டாஸ்மாக்கு ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்களே 1050 கோடி, அதை எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுங்க. இனிமே ஆடினீங்கன்னா எப்படி? அதுக்கடுத்தது வரிசையாக இருக்க. இன்றைக்கி விஜய் ஆளுங்க ஆதவ் அர்ஜுன் அண்டு புசி ஆனந்த், அவர் நிர்மல்குமார் எல்லாம் 2வது நாளாக சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு சிபிஐ விசாரிச்சுக்கிட்டே இருப்பீங்க? ஏப்ரலுக்கு அப்புறம் தானா, மேக்கு அப்புறம் தானா? ஜனவரிக்கு முன்னாடியே சிபிஐ எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ண சொல்லுங்கள். அது இன்னமே தான் ஆடினீங்கன்னா அது எப்படி? நேருவே எஃப்ஐஆர் போட்டு சொன்னீங்க, இடி போட மாட்டேங்கிறான். பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? மத்திய அரசாங்கத்தின் தான் காமிங்க. 356 கொண்டு வாங்க. சுப்ரீம் கோர்ட்டே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஆட்சியை இது பண்ணுங்க. மத்திய அரசாங்கம் ஜனாதிபதியாட்சியை கொண்டு வாங்க. கேட்டால் நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி. இதை இப்போவே ஆடிடுங்க. இன்னமே தான் ஆட்டாடுன்னா எப்படி? நிறைய விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடி. நீங்கள் என்ன பண்ணி இன்னமே தான் ஆட போகிறோம் அப்படின்னீங்கன்னா எப்படி? அதனால் இதுவரை ஆடின ஆட்டத்தையும் பண்ணாமல் இருங்க. 2000 கோடிக்கெல்லாம் வீடு கட்டாதீங்க. 40-50 கோடிக்கெல்லாம் கோயம்புத்தூரில் போய் இது வாங்காதீங்க, இடத்த செங்கல் சூளை வைக்காதீங்க, மணல் குவாரி வைக்காதீங்க. ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக இருங்கள். எளிமையான ஒரு அரசியல்வாதியாக இருங்கள். இல்லை எனக்கு வேணாம், நான் வசதியாக இருக்கணும், எனக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளை குட்டிகள் இருக்குது, நான் சம்பாதிக்கணும்னா அரசியல் விட்டுட்டு போயிருங்க. அரசியலில் இருந்தால் சம்பாதிக்கக்கூடாது, சம்பாதிக்க முடியாது. எஸ்டி சோமசுந்தரன் எம்ஜிஆர்கிட்ட ஒரு மந்திரி இருந்தார். அவர் 96 ஜெயலலிதா அதிலையும் மந்திரியாக இருந்தார். 96வது வருடம் அவர் பதவியை விட்டு போனார். அப்போ வாடகைக்கு வீடு பார்த்தார். அப்போ எனக்கு நான் நேரோட பேசினதில்லை, என்னாலேயே நம்ப முடியலை. புரோக்கர்கள்ட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அப்போ 15,000 ரூபாய்க்கு மேலே என்னால் வாடகை கொடுக்க முடியாது. எத்தனை? 10 வருடம் மந்திரியாக இருந்தவர். 10 வருடம் மந்திரியாக இருந்தவர் சொன்னார் அண்ணாதிமுக புரோக்கர்கிட்ட, 15,000 ரூபாய்க்கு மேலே என்னால் வாடகை கொடுக்க முடியாது, 15,000 ரூபாய்க்கு உள்ள வீடு பாருங்கன்னு சொன்னார். நீங்கள் நம்ம காமராஜர், கக்கனு, அண்ணாதுரை இவங்களை மட்டும் நம்ம சொல்லலை. எளிமையாக இருந்தவர்கள் பல பேர் இருக்காங்க. அதுதான் அரசியல்.
மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வாழணுன்னீங்கன்னா நீங்கள் அரசியலுக்கு வராதீங்க. அது நம்ம இதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராது. அதனால் பாஜக தலைவர்கள் ஆடுற ஆட்டத்தை வந்து நிறுத்துங்க. அடுத்து இன்னமே ஆட போகிறோங்கிறது அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக உங்கள் ஆட்டத்தை தேர்தலுக்கு முன்பாகவே ஆடிவிடுங்கள். அப்போ தான் இவர்கள் இது பண்ண முடியும். யாரையாச்சும் கைது பண்ண போகிறீங்களா? நேருவை கைது பண்ணுவீங்களா தேர்தலுக்கு முன்பாக? நம்ம கரூர் விஷயத்தில் என்ன விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். அப்போ இது எதையுமே பண்ண மாட்டோம், இதெல்லாம் நாங்கள் வந்து இன்னமே தான் ஆடப்போகிறோம்னு சொன்னீங்கன்னா நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் சொல்கிறோம், ஆட்டத்தை விரைவில் ஆரம்பியுங்கள் அப்படிங்கிறது அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.